வணக்கம் மக்களே. வழக்கம் போல இன்னைக்கும் உங்களை சுவாரஸ்யமா வச்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். கச்சேரிய தொடங்கலாமா? நல்லாட்சி நாயகரே, ராமர் கோவில் தந்த உலகத் தலைவரே, மேட்டுப்பாளையம் மாநகருக்கு, நம்முடைய ஊட்டி நகருக்கு வருகை தந்திருக்கின்ற காசி ஆலயம் சீரமைத்து ஒளியேற்ற எங்கள் தலைமகனே வருக, ஸ்ரீ ராமர் ஆலயம் அமைத்து விளக்கேற்றிய உலக தலைவரே வருக, முடங்கி கிடந்த செங்கோலை நிமிர்த்தி எங்கள் நெஞ்சம் நிமிர்ந்த தலைவரே வருக, தமிழ் மொழியை புத்துணர்வுடன் உலகம் அறிய செய்தவரே, இந்திய பாதுகாப்பு முதல் மாநில பங்கீடு வரை பாரபட்சமின்றி நல்லாட்சி தருபவரே வருக. இப்படி எந்த பக்கம் திரும்ப சொல்றோமோ அந்த பக்கம் திரும்புற பொம்மை முதலமைச்சர் மாதிரி இருக்காருங்க அவரு. அவருக்கு செயல்படாத முதலமைச்சர். அவருக்கு தங்கப்பதக்கம் கொடுக்கலாம். ஆமா. ஆனா பிரச்சனையை பாருங்க, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. யாருக்கு பிடிக்கிறது இல்லைங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது, பிடிக்கிறது. இன்று நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, வேடந்தாங்கல் பறவையை போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களா? ஐயா, ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க. நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க, நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக, ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே. உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக, ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே. 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட அவருடைய தம்பியாக, தங்கையாக, குழந்தையாக, பையனாக, பொன்னாக பார்க்கிறார். இந்த தேர்தல் எதுக்குன்னா நான் சொல்லல, அண்ணனே சொல்றாரு, போய் கேட்டு வாங்க. ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी, हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएमके संरक्षण करती है वो भारत छोड़ दे. இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதுகாத்து கொண்டிருக்குதே தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு, அதை வெளியேற்றுகிற தேர்தல். ஒரு பக்கம் இங்க என்னடா கூட்டத்துக்கு ஆளே இல்ல, வரவே இல்லை அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்களா இல்லையா? நீங்க என்னடா வர்ற கூட்டத்துக்கு சேர் இல்லாம இப்படி பண்ணா எப்படி? அங்க பாருங்க, ஐஸ் வாங்க கூட்டின கூட்டத்தை. ஒரு நாள்ல காலைல எந்திரிச்சு வாக்கிங் போனா அப்படியே ஓட்டு கேட்கலாம், அப்படியே டீ குடிக்கும் போது ஓட்டு. இப்படி தினமும் நம்ம செய்யற வேலையை ஓட்டா மாத்தலாம். பயந்துட்டேன் நானு, பயந்துட்டேன். இப்படி என்னைய பயமுறுத்த பார்த்துருக்குறாங்க. ரைடு கீடுலாம் நடத்தினா இருந்தா தானே கிடைக்கும். ஒன்னும் கிடைச்சிருக்காது, ஒன்னும் கிடைக்கல. நான் தங்கியிருக்கிற வீட்டுல வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க நேற்று. வருமான வரித்துறையை சார்ந்தவங்க ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி வந்து வீட்டுலாம் போய் சுத்தி எல்லாம் நான் தங்கியிருந்தது. அவரு நம்ம கட்சிக்காரர் சந்தேஸ்வரன் நல்லூர்ல. அவரு திடீர்னு உள்ள வந்து எங்கேயும் போகக்கூடாது, செல்போன்லாம் ஆஃப் பண்ணு, எல்லாத்தையும் திறந்து காட்டு, ரூம் ரூமா திறந்து காட்டி பெட்டி பெட்டியா திறந்து பார்த்து பயமுறுத்துறாங்களாம். நாம வந்து அவங்களை எதிர்த்து பேசுறங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரையில் இந்தியாவில் உருவானதே இல்லை. அங்க பாருங்க, காதல் என்ன மாதிரி காதல் பாருங்க, கண்ணத்து கிள்ளி. ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. காலை சிற்றுண்டி
அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம்பா. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்களா வர்றது என்ன பார்க்கறது என்ன. இப்போ பாருங்க, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் மகளிர் உரிமை தொகையை பார்த்து அந்த நாட்டிலேயே அமல்படுத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் சாதனையா இல்லையா? இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் தரவில்லை 4000 ரூபாய். 4000 ரூபாயை சொன்னபடி கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்த முத்துவேல் கருணாநிதி. டெல்லியில 25 வருஷமா இருக்க நான் தாய்மார்களுக்கு சொல்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னப்ப என்ன விமானத்தில் சந்திச்சு வைக்க சொன்னாங்க. என்னங்க உங்க தலைவர் என்ன டுபாக்கு ஒரு இருப்பாரு இருக்கு, பொங்கலுக்கு தருவான்னு சொல்லுங்க நியாயம், தீபாவளி தருவான்னு சொல்லுங்க நியாயம், ரம்ஜானுக்கு தருவான்னு சொல்லுங்க நியாயம், கிறிஸ்துமஸ் தருவான்னு சொல்லுங்க நியாயம். எப்படி மாசம் மாசம் கொடுக்க முடியும்? ஓட்டுக்குன்னு பொய் சொல்றதுக்கு அளவே இல்லைன்னு கேட்டாங்க. வடமாநிலத்துக்காரன் கேட்டாங்க. எனக்கே அச்சம், கொடுக்க முடியாதான்னு. ஆனால் ஓராண்டு காலத்தில் அதையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இனிமேல் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தான். கனடாவுடைய பிரதமர் நெட்ல பார்த்திருக்காரு. இந்தியாங்கிற ஒரு நாட்டில் 25-26 ஸ்டேட் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல தென்கோடி மூலையில தமிழ்நாடு இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர். அவர் சிற்றுண்டி வழங்கி இருக்கிறார் காலையில பிள்ளைகள் ஒண்ணு. நாடாளுமன்றத்தில் கனடாவில் அறிவிச்சிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அறிவித்ததை என்னுடைய நாட்டில் நான் அமல்படுத்துகிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். இந்தியா ஒரு தரம், இந்தியா 2வது தரம், இப்படி தேர்தலை கழிச்சிட்டு இந்தியாவை ஏலத்தில் விட்டுருங்க. அதுதான் சரி. சும்மா எதுக்கு இந்த மாதிரி தேர்தலாம் நடத்திக்கிட்டு? எதுக்கு தேர்தல்? இந்த 5 ஆண்டு நீங்க நடக்குதுல தேர்தல், நீங்க எல்லாம் நினைச்சுக்கீங்க தலைவரை தேர்வு செய்யறோம்னு. இல்லை, 95 விழுக்காடு இந்த நாட்டை வித்துட்டாங்க. இந்த 5 விழுக்காடு இருக்கு. அதை இந்த 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா வித்துருவாங்க. என்னை கேட்டா எங்களுடைய கருத்து, தேர்தலை நிறுத்து, ஏலம் விடு, டண்டர். இந்தியா 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் வச்சு 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு அப்படின்னு ஏலம் விட்டினா, யார் அதிக காசு கொடுத்து எடுக்கிறானோ அவன்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்துரு, ஏலம் விட்டு போ. எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்குன்னு. இதுக்கு பேரு ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது ஒரு குடியரசு, இது சுதந்திர நாடு. வளரும். யார் வளருது? வளர்ச்சினா யாருடைய வளர்ச்சி? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி. அவருக்கு என்ன நினைப்புன்னா, எல்லாத்தையும் அவர் தான் செய்யற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார். தூக்கத்துல கூட மோடி தான் நினைவுக்கிறாருன்னா பாத்துங்களேன். பேசாம அவருக்கு மோடி அர்ச்சகர் அப்படின்னு கூட பேர் வச்சிடலாம். முதலமைச்சர் வாயை திறந்தாலே ஏதோ அவர் மட்டும்தான் எல்லாருக்கும் செய்யற மாதிரியும், பிரதமரை கண்டால் அவ்வளவு பயப்படுகிறார். கிளி பிடித்து விட்டது பிரதமரின் பெயரை கேட்டாலே. அவரோட சாதனைகளை சொல்றதை விட மோடி 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 அர்ச்சனை தான் அதிகமா இருக்கு. அவரோட சாதனைகளை சொல்றதை விட மோடி 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 அர்ச்சனை தான் அதிகமா இருக்கு. இதுல இருந்து ஸ்டாலின் மோடி அர்ச்சகர்னு பேர் வச்சிடலாம். அர்ச்சகர் தான் அவருக்கு பிடிக்காது, மோடி அர்ச்சகர். இன்னொன்னு தம்பி, அவர் உதயநிதி, அவர் கஞ்சா உதயநிதினே வச்சிடலாம். இவங்க மேல சாதிக் போன்றவர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு என்ன பற்றி பேசுறாங்க? வாஷிங் மிஷினா? நீங்க வாஷிங் மிஷின் ஆயிட்டீங்களா? உங்க கூட இருந்த கஞ்சா கடத்தல்காரங்களா ஒண்ணு இல்லாம போயிட்டாங்களா? ஒரு அமைச்சர் இலாகா இல்லாத அமைச்சராக வைத்திருக்கிறார். இலாகா இல்ல, இதுல சிறைத்துறைக்கு அவர் அமைச்சர். சிறைத்துறை இலாகான்னு ஒன்று அவரை கொடுத்துடலாம். பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு பா. மனுஷ பைய வாழ முடியுமா? இப்படி வெயில் அடிக்குது. ஆனாலும் நாங்க சூரியனை பார்த்துலாம் பயப்பட மாட்டோம். எங்களை பார்த்து தான் சூரியன் பயப்படணும். ஆமா, சூரியன் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. எவ்வளவு சூரிய வெயில் வந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். அதை கண்டு நம்ம பயந்து ஓடக்கூடாது. என்ன இப்படி இருக்காங்களே, அது நம்மள பார்த்து பயப்படணும். இந்த வாட்டி சூரியன் பயந்து போயிடுச்சுடா. அப்படியா? பயம். அங்க பாருங்க, நெசவு தொழில், ஆம்லெட் போடுறது, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவான். மூலப்பொருள் இவர்களுக்கு மானிய விலையில் கிடைக்க வேண்டும். இவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள்
சந்தைப்படுத்துவதற்கான இல்லது அரசு நெல்லை கொள்முதல் செய்வது போல கைத்தறி புடவைகளை விலை நிர்ணயம் செய்து நெசவாளர்களுக்கான அடிப்படையான அவர்கள் உற்பத்தி செலவு லாபம் இது ரெண்டும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். வழக்கறிஞர் சுதா அவர்கள் கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி சார், உங்களைத்தான் அந்த அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க. ஏதோ பவுனை பத்தி ஏதோ கேக்குறாங்க. கேளுமா. சென்ற தமிழ்நாடு அரசு கிடையாது. சரி, அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணாமா? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணாமா? எத்தனை பவுன் வச்சிருக்க? அப்ப மகளிர் உரிமை தொகை வேணாமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு தலைவர் அறிவிச்சார் போன தேர்தல் அறிக்கையில. தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பா உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னார். சரியா? ஆனா கடும் நிதி நெருக்கடி, இந்த நிதி நெருக்கடிக்கு நடுவிலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிச்சார் அந்த திட்டத்தை. அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க, ஏன்னா எனக்கு தெரியுமா, ஏன்னா அதுக்கும் நான் தான் அமைச்சர், அதுக்கும் நான் தான் பொறுப்பு அமைச்சர், நானும் நிதி அமைச்சர் தான் பொறுப்பு. நான் சொல்லுவேன், அந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. சரியா? அது சரி செய்யப்பட்டு சரி பார்க்கப்பட்டு வெரிபிகேஷன் பண்ணப்பட்டு இப்போ செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்போ வரைக்கும் மாசம் 15ஆம் தேதி ஆனா டான் 1000 ரூபாய் 1,16,00,000 மகளிருக்கு அந்த தொகை போய் சேர்ந்துட்டு இருக்கு. நான் இப்போ உங்களை எத்தனை பேருக்கு வருதா? சில பேருக்கு வரல. நானே சொல்லிடுறேன், நீங்க சொல்றது மாதிரி நானே சொல்லிடுறேன். சில பேர் விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. வெரிபிகேஷன் செய்யப்படணும். அது பெரிய ப்ராசஸ். நான் சொல்றேன், இன்னொரு 6-7 மாசத்துல கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர்கள் தகுதி வாய்ந்த அந்த இல்லத்தரசிகள் அனைவருக்குமே கண்டிப்பாக அந்த மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பா வந்து சேரும். இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்கிறாங்க, மாறி மாறி நாமளும் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மொத்த தண்ணியும் அங்கதான் இருக்கு. ஆட்சி பண்ணாங்களே, ஏதாவது நல்லது பண்ணாங்களா? நிறைய வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டோமே. இந்த 57 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 வருஷம் அதிமுக பண்ணுச்சு. மீதி இருக்கிற டைம்ல திமுக. இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணியும் இன்னும் நமக்கு குடிக்கிறது தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, அடிப்படை வசதி கிடையாது. 57 வருஷத்துல 3 தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க. சாராயத்தை கொடுத்து 3 தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க. கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், போதை பொருள் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், மோசடி செஞ்சிருவான், கொலை செஞ்சிருவான், கொள்ளடிக்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். கிளி ஜோசியம் பண்ணவங்க, விவசாயிகள் எல்லாம் ஜெயில பிடிச்சி போடுறீங்க. மோசமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உங்களை பதிவோடு பாசோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் மக்கள்லாம் வாங்க வாங்க முன்னாடி வாங்க. ஏப்பா இந்த ஓரமா இருக்கவங்க முன்னாடி வா. ஏமா வாமா, இப்படி வாமா. இப்போது நமது வேட்பாளர் பலாப்பழ சின்னத்திற்காக ஓட்டு கேட்பார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. எங்க வேட்புமனு தாக்கல்ல எத்தனை சொல்லுங்க, கரெக்டா அந்த அம்மா சொல்லுங்க. என்னை சேர்த்து 6. ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று என் இன்சியலோடு சேர்த்து அவர்களை தேடி எங்கிட்ட கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்ட இந்த பன்னீர்செல்வத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர் கேட்டால், அதற்கு மேலும் இருக்கின்ற வேட்பாளர் கேட்டால் குலுக்கு சீட்டு போட்டுத்தான் என்ன சீட்டு அவருக்கு வருகிறதோ அந்த சின்னம் ஒதுக்கப்படும். அப்படித்தான் குழுக்கள் போடுவதற்கு, சின்னம் ஒதுக்குவதற்கு நாளும் நேரம் குறிக்கப்பட்டு, பெரியவர்களே தாய்மார்களே,
உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. ஆமாண்டா, உங்களை பார்த்தா சிப்பு சிப்பா வருது. அதுவும் நீங்க டென்ஷன் ஆனா பயங்கர சிப்பு போங்க. எங்க ஒரு டீம் டென்ஷன் ஆகுங்க. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி குக்கர்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி தரணதையா மல்லிகை போச்சு உசுப்பினேன். நல்லியா கனகாமரமா என்ன சில சிரிக்கீங்க? என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? ஜாலியா இருக்கா? சிரிப்பு வருதா? நான் டென்ஷனா நீங்க சிரிப்பீங்க தானே? நான் எவ்வளவு டென்ஷன் ஆகணும் அவங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு. நீங்க டென்ஷன் ஆனா உங்களுக்கு சந்தோஷப்படுறாரு. அப்படியே தெரியுமா? அப்படியே தெரியுமா? அவர் தான் தற்போதைய தமிழகத்தின் முதல்வர். பால் ஏறி போச்சு, குப்பை வரி ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, வீட்டு வாடகை ஏறி போச்சு. ஒன்னு தொட்டா ஒரு ரூபா சொல்லுவாங்க. கிட்டியில போயிட்டு வச்சுருங்க. கிட்டி செய்து வந்தா அப்படியே ஒன்னொன்னா பேர்பாடு அப்படியே காலியாகும். அப்புறம் இதயத்துக்கு பிரச்சனை வரும், கல்லீரல் பிரச்சனை வரும், மண்டையில் பிரச்சனை வரும். ஒரு நோய் வந்தால் எல்லா நோயும் அப்படி பக்கத்து பக்கத்துல வந்து ஆத்தா எப்படியாச்சும் அதிமுகவை ஜெயிக்க வச்சிரு. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம பழனிசாமி ஐயா ரெட்டலை சின்னம் கிடச்சிருக்கதே பெரிய விஷயம். இது என்னென்னா எல்லா தொகுதியும் அமோக வெற்றி ஆகணும்னு ஆத்தா சமயவர்த்தாட்ட நேற்றுக்கிடந்து ஒரு 5 அக்னி சட்டி 3 பால் குடம் எடுத்து அதே மாதிரி திருச்சி வேட்பாளர் அதிக வாக்கில் சேர்க்கணும் அப்படின்னு நான் எல்லா மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். டாக்டர் சரவணனுக்கு போனேன், அதே மாதிரி ராம்நாடு தொகுதி போனேன், சேலம், எங்கிட்ட எடப்பாடி, எல்லா மாவட்டமும் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். 17 வரைக்கும் இந்த எலெக்ஷன் தொண்டு ஈஸியாக வேகமாக விலையை முடிக்கணும். நம்ம ஐயா எடப்பாடி ஐயா அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வரணும், வரவும் மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும்னு ஆத்தா சமயவர்த்தாள்கிட்ட சொன்னா தானே இது நடக்குது. எனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு தான் ஓட்டு போடுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். என்னன்னா இந்த 1ஆம் நம்பர் பொத்தான அழுத்துங்க, அது போதும், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் ஓட்டு கேட்டிருக்கார். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்வதற்கு அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். வருகின்ற தேர்தலில் அரசியல் அதிகாரம் என்பது மீண்டும் நமக்கு வர வேண்டும், அதை மனதில் வைத்து வாக்களிங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களிடம் வாக்களிகளை கேட்பார்கள். நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நானும் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். தாமரைக்கு வாக்களை தருமாறு அன்போடு கேட்டு, நீங்கள் 19ஆம் தேதி நடைபெறுகிற இந்த தேர்தலில் வாக்கு சாவடிக்கு போகும்போது வாக்கு எந்திரத்தில் முதல் நம்பர் 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் பட்டனை அமைக்கி வாக்குகளை பதிவு செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள். அவங்க சும்மா சண்டை போறமா நச்சுப்பாங்க. அந்த சண்டையெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. சும்மா பங்காளி சண்டை அதெல்லாம். நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க, போன முறை போட்ட மாதிரி. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களுக்கு சேவை செய்ய நான் கேக்குறேன். ஏற்கனவே நான் மேயரா இருந்திருக்கேன். 5 ஆண்டு காலம் மக்கள் சேவை செஞ்சிருக்கேன். உங்களுக்காக செய்யணும். என் சமுதாயம் தலை நிமிரணும். உங்களுக்காக தான் நானும் வந்திருக்கேன். 2 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க.
தாமரை சின்னத்தை தவிர வேற எந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது செல்லாத காசு. அப்புறம் மக்களே எப்படி கச்சேரிலாம் சும்மா களை கட்டுச்சா? நிச்சயமா ரசிச்சிருப்பீங்க. அப்புறம் தேர்தல் கச்சேரியை பார்க்கறதோட நிறுத்திடக்கூடாது. மறக்காம 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்ட போட்டுருங்க. மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ரைட் ஹலோ 1 2 3 ஹலோ